அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அனாதீன நிலம். அனாதீன நிலம் அப்படின்னா என்ன, அதுக்கு பட்டா வாங்கிடலாமா, இல்லை வாங்குறதுக்கான சூழ்நிலை இருந்தா என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ணணும், இல்லை கவர்மெண்ட் பட்டா கொடுக்க மாட்டாங்களா, இல்லை நம்ம அந்த அனாதீன நிலத்தை நம்ம என்னதான் பண்றது, கடைசி வரைக்கும் அனுபவிச்சுட்டே இருக்கலாமா, யாரும் பிரச்சனைக்கு வருவாங்களா, இந்த மாதிரி சந்தேகங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையாக அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது நிலத்தில் நிறைய வகைகள் இருக்குது. நஞ்சை, புஞ்சை, அதை நத்தம்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி நத்தம் இருக்குது, அதே மாதிரி அரசு புறம்போக்கு இருக்குது, கோயில் நிலம் இருக்குது, மயான நிலம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா வகைப்பாடாக பிரிச்சிருப்பாங்க. புஞ்சை நிலம் அந்த மாதிரி ஒவ்வொரு வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்தம் நிலத்தில் எல்லாமே வீடு கட்டி வசிக்கலாம், அந்த மாதிரி இடங்கள் தான் நத்தம். அதில் நத்தம் புறம்போக்கும் தனியாக இருக்கும். அந்த பட்டா வாங்கினது போக மிச்சம் எல்லாமே நத்தத்தில் உள்ளது எல்லாமே புறம்போக்கு. அப்படி நிறைய வகை இருக்கும்போது அதில் அனாதீனம் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த அனாதீன நிலம் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த அனாதீன நிலம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் ஜமீன்தார் இந்த மாதிரி இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1961 அந்த ஒரு நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. அந்த நில உச்சவரம்பு சட்டத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம் இருக்குது அப்படின்னா 15 ஏக்கர் வச்சுக்கலாம். அதே மாதிரி கூடுதலாக நபர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர் வீதம் வச்சுக்கலாம். பெண்களுக்கு சீதனமாக ஒரு 10 ஏக்கர் கொடுக்கலாம். மொத்தம் ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஏக்கர் தான் வச்சுக்க முடியும் அப்படின்லாம் திட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 150 ஏக்கர் 200 ஏக்கர்லாம் இருந்தது. அது தவிடுபொடி ஆகி கவர்மெண்ட் அந்த மிச்ச நிலங்களை பிடுங்கிருச்சு. பிடுங்கி அதை கவர்மெண்ட் நிலமாக மாற்றிக்கல. அது அவர்கிட்ட வாங்கின நிலமாவே கிடக்க வழியா யாருடைய பெயரையுமே அதை மென்ஷன் பண்ணலை. இப்போ ஒரு அரசு புறம்போக்கா இருக்கு அப்படின்னா அது அரசினுடைய புறம்போக்கு நிலம். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி அரசிட்ட அப்ளை பண்ணி நம்ம பட்டா வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீர்நிலை புறம்போக்கு மற்றும் கண்மாய் புறம்போக்கு, மயானம் புறம்போக்கு, கோவில் புறம்போக்கு, இந்த மாதிரி நிலங்களை எந்த காலத்துலையும் நீங்கள் தொடக்கூட முடியாது. ஏன்னா அதை மாற்றவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அனாதீன நிலமும் அதே போல் தான். அனாதீன நிலத்துக்கு தாய் இல்லை. அதாவது அப்படின்னா அந்த நிலமே யாரு பேர்லையுமே இருக்காது, அனாதீனம் நிலம் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவர்மெண்ட்ட நீங்கள் முறையிடவே முடியாது. கவர்மெண்ட் முறையிட்டோம் அப்படின்னா அது அரசு புறம்போக்கு இருந்தால் அரசு உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அரசு புறம்போக்கு இல்லை, அனாதீன நிலமாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பே இல்லை. இதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னா நீதிமன்றத்துக்குமே இதான் நீதிமன்றமுமே இதான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு சொந்தக்கார யாரும் இல்லாத காரணத்தால் இந்த வகையான பட்டாக்கள் நீங்கள் வாங்கவே முடியாது. ஆனா பத்திரம் இருக்கு சார், ஆனா எப்படி சார் பத்திரம் மட்டும் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை அந்த அனாதை நிலத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷமா ஆண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. எந்த விதமான அப்ஜெக்ஷனும் யாரும் தெரிவிக்க முடியாது. ஒரு யாருமே போயிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்ல முடியாது. அனுபவிச்சுட்டு வருவாங்க. அவங்க கால சூழ்நிலை காரணமாக, பொருளாதார சூழ்நிலை காரணமாக வேற ஊருக்கு போறாங்களோ இல்லை அவங்க அந்த இடத்த கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு போய் பத்திர ஆபீஸ்ல சொல்லிட்டு பிஓட்ட மட்டும் நான் இதை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மட்டும் கேட்பாங்க. அந்த லெட்டர் இருந்தால் போதும், அந்த நிலத்தை பத்திரம் இன்னொரு ஆளுக்கு விற்கலாம், பத்திரம் பண்ணி விற்கலாம். நான் காசு வாங்கினேன், இந்த இடத்த கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி விற்றதுக்கான அத்தாச்சு தான் அந்த பத்திரம். அந்த மாதிரி பத்திரம் ஃபர்ஸ்ட் உருவாயிரும். அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்த நபருக்கு இதை சேல் பண்ணுவாங்க. இதுதான் அனாதை நிலத்தினுடைய பிரச்சனைகள். இதை சில பேர் சொல்லுவாங்க பத்திரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம், ஆனால் இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது முற்றிலும் போய் பத்திரங்கிறது இப்படித்தான் உருவாகும். அந்த பத்திரத்தை வச்சு நீங்க அனுபவிச்சுக்கலாமே வழியே நீங்க அதை பட்டா போடவே முடியாது. இது எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த அனாதீனம் பட்டா போடவே முடியாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ற ஸ்ட்ராங்கான பதிவு. அந்த பத்திரத்தை வச்சு நீங்க அலைந்து லஞ்சம் கொடுத்து ஏமாற வேணாம் அப்படின்றதான் நான் அந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதேபோல் தொடர்ந்து பட்டா மற்றும் சொத்து சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.